வெல்கம் டு ஆயுள் அழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா, காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ்மேரி ஹேர் சீரம் தான் பார்க்க போகிறோம். இப்போது அதிகபட்சமாக இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், ஓப்பன் பண்ணாலே அந்த ரோஸ்மேரி வாட்டரோட ஆட் தான் வந்து அதிகமாக இருக்குது, ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் நிறைய பேர் ரெக்வஸ்ட்டும் பண்ணியிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த ஃபார்முலேஷன். ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ண போகிறோம், அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த சீரம் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி ஹைட்ரோசால். இதில் வந்து ஹேருக்கு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் நம்மளோட ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணுது, டேண்ட்ரஃபையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இது ரெண்டும் ப்ராப்ளமையும் க்யூர் பண்ணுறதுனால நமக்கு ஹேர் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத விசிபிளாக நம்மளால் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கிளிசரின். கிளிசரின் வந்து ஒரு ஹியூமக்டன், நம்மளோட ஹேரில் மாய்ஸ்சரை தக்க வச்சுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு இன்க்ரீடியன்ட் தான். இது நம்மளோட ஹேரை ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹேர் சீரமில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஃப்ரிஸினஸை கண்ட்ரோல் பண்ணணும், மாய்ஸ்சர் கொடுக்கணும். இது ரெண்டுமே வந்து நம்ம பேசிக்காக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இன்க்ரீடியன்ட் சூஸ் பண்ணும் போது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பாலிக்வாட்டனியம் 7. இது வந்து எக்ஸலண்ட் கண்டிஷனிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதனால் நம்மளோட ஹேருக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா, இதை அப்ளை பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும், எந்த ஒரு க்ரீஸினஸும் இல்லாமல். அதாவது நம்மளோட ப்ராடக்ட் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா சில ப்ராடக்ட் வந்து ஸ்டிக்கியாக இருக்கும், பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து இந்த இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணும்போது நம்மளோட சீரம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேரில் ரொம்ப நேரம் மாய்ஸ்சரை லாக் பண்ணி வைக்கிறதுக்காகவும் இந்த இன்க்ரீடியன்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா செட்ரிமோனியம் குளோரைடு. இது ஒரு கண்டிஷனிங் ஏஜென்ட், நம்மளோட ஹேரை டீடேங்கிள் பண்ணுறதுக்கும் ஃப்ரிஸினஸை கண்ட்ரோல் பண்ணியும் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேரில் இருக்க மாய்ஸ்சரை லாக் பண்ணி நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனிங் ஏஜென்ட் இருக்கக்கூடியது நம்ம சூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து சில்கி சாஃப்டாக இருக்கும் நம்ம ஹேர் சீரம் யூஸ் பண்ணும்போது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பேந்தனால். பேந்தனால் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, நம்மளோட ஹேர்க்குள்ளே வரைக்கும் மாய்ஸ்சரை எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேரை வந்து பிரேக் ஆகாமல் பாதுகாக்குது. அப்படி பிரேக் ஆகலை அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ் வர்றதுக்கு நமக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ மாய்ஸ்சரை சரி பண்ணும்போது ஸ்ப்ளிட்டன்ஸும் ரெடியூஸ் ஆகி ஸ்ப்ளிட்டன்ஸை வராமல் தவிர்க்கிறதுக்கு இந்த பேந்தனால் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பாலிசார்பேட் 20. இது வந்து ஒரு சால்யூபிளைசர். நம்ம ஆட் பண்ணுற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ஒரே சீரமாக பைண்ட் ஆகி இருக்கணும். அதாவது தனித்தனியாக பைண்ட் ஆகாமல் இருந்ததுன்னா அது ஹேர் சீரமாக கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராடக்டாக நமக்கு கிடைக்காது. ஸோ எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் பைண்ட் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த பாலிசார்பேட் 20 வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நான் இரிட்டன்ட் இன்க்ரீடியண்ட். ஸோ இதனால் நமக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு எரிச்சலும் ஏற்படாது. அடுத்ததாக ஃபைனல் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா லிக்விட் ஜெர்மல் ப்ளஸ் ப்ரிசர்வேட்டிவ். இது நம்மளோட ப்ராடக்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அப்படி ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறதுக்காக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட ப்ராடக்டில் எந்த ஒரு மைக்ரோபியல் க்ரோத்தும் க்ரோ ஆக விடாமல் பாதுகாக்கிறதா இதோட வேலை. அதன் மூலியமாக நம்மளோட ப்ராடக்டோட ஷெல்ஃப் லைஃப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போது இந்த சீரம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ற ஃபார்முலேஷன் பார்க்கலாம். டிஎம் வாட்டர் 73.75 கிராம், ரோஸ்மெரி ஹைட்ரோசால் 20 கிராம், கிளிசரின் 2 கிராம், பாலிக்வாட்டனியம் 7 2 கிராம், செட்ரிமோனியம் குளோரைட் 0.25 கிராம், பேந்தனால் 0.5 கிராம், பாலிசார்பேட் 20 1 கிராம், லிக்விட் ஜெர்மல் ப்ளஸ் 0.5 கிராம். இப்போது இந்த ஹேர் சீரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஹேர் சீரம் அப்படின்னு சொல்கிறதுனால இது ஜெல் டைப்பில் இருக்கும் அப்படின்றது கிடையாது. இது வாட்டரியாக தான் இருக்கும், வாட்டர் பேஸ்டாக தான் இருக்கும். ஹேர் ஸ்ப்ரே அப்படின்னும் போது நீங்கள் ஸ்டைலிங் ப்ராடக்டாக நினச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் இதை ஹேர் சீரம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது நான் டிஸ்டில்டு வாட்டர் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூடவே ரோஸ்மெரி ஹைட்ரோசாலும் மெஷர் பண்ணிக்க போகிறேன். மெஷர் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நமக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவையோ இதே பீக்கரில் தான் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த ப்ராடக்டோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்திங்கன்னா 1 இயர் வரைக்கும் வரும். இஃப் இன்கேஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்க, ஏதாவது க்ளவுஸ் போடாமல் நம்ம பண்ணுறோம், இல்லை வேறு யாராவது டச் பண்ணிட்டாங்க, அது மூலிமா கண்டாமினேட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்து கலர் சேஞ்ச் ஆகும், இல்லைனா நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி ஏதாவது நம்மளோட ப்ராடக்ட் நம்ம எப்படி பண்ணமோ அதை தவிர்த்து வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக அதை நீங்கள் யூஸ் பண்ணாமல் தூக்கி போட்டுட்டு வேறு ஒன்று நீங்கள் செஞ்சு
திரும்பி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஃப்ரெஷ்ஷாக ஒன்று செஞ்சு யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட ப்ரிசர்வேட்டிவ் என்ன தான் கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாலும் சில இஃப் இன்கேஸ் நம்ம ஒரு அந்த பீக்கரை சரியாக வாஷ் பண்ணாமல் விட்டுருந்தா அதில் இருக்க டஸ்ட்டுனாலேயோ அது மூலிமா ஏதாவது மைக்ரோபியல் க்ரோ ஆகிருக்கலாம். அந்த மாதிரி தவறுதல் நடந்திருந்ததுன்னா இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கும். அதுக்காண்டி தான் வந்து நம்ம ப்ராடக்ட்டை எப்போவுமே பாருங்கள். ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா இம்மிடியேட்டாக நீங்கள் அதை யூஸ் பண்ணாதீங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் டவல் ட்ரை பண்ணிடுங்க. நமக்கு வந்து ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது, ஃபுல் ட்ரையும் ஆகிருக்கக்கூடாது. கொஞ்சம் ஈரப்பதம் வந்து நம்ம ஹேரில் இருக்கணும். அந்த டைமில் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்மளோட சீரமை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஹேரில் மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் ஹேரை நல்லா மாய்ஸ்சராக வச்சு டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹேர் வந்து ஹெல்த்தியாக ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போது நம்ம வந்து லாஸ்ட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணி முடித்தோடனே பார்த்திங்கன்னா நமக்கு பேந்தனால் பவுடர்லாம் வந்து மிக்ஸ் ஆகாமல் டிசால்வ் ஆகாமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனித்தனியாக சொல்யூஷன் தெரியும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக எல்லாமே டிசால்வ் ஆகி ஒரே சொல்யூஷனாக நமக்கு கிடச்சிரும். இப்படி இருக்கும்போது தான் நமக்கு கம்ப்ளீட் ப்ராடக்ட் ரெடி ஆகிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிசால்வ் ஆகிடுச்சு. கொஞ்சம் லேஸாக ஃபோமிங் வர மாதிரி இருக்கும். அது நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது சரியாயிரும். இப்போது இதை வந்து ஒரு பாட்டிலில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் வெயிலில் போகிறீங்க இல்லை வெளியே போகிறீங்க அப்படின்னா இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு போங்க. நம்மளோட ஹேர் வந்து மாய்ஸ்சரை இழந்துடாமல் இருக்கும். ஸோ ட்ரை ஆகாமல் இருந்தாலே நீங்கள் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வராமல் இருந்தாலே உங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹேர் ஸ்ப்ரே நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா இது எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.